71 பொறுத்தவரையில் அது மக்கள் விடுதலை முன்னணியுடைய பார்வையில் எழுச்சி. ஆனால் மற்றவருடைய பார்வையில் எங்களுக்கு கற்பிக்கப்பட்ட விடயங்களை வைத்து பார்க்கிற பொழுது அது கட்டவிழ்த்து விடப்பட்ட ஒரு வன்முறை. நீங்கள் இதை பற்றி என்ன கூற விரும்புகிறீர்கள் ஒரு ஊடகவியலாளராக? அது இதுவும் அரசாங்கத்தால் அங்கிருந்து அரசாங்கத்தால் கட்டவிழ்த்தப்பட்ட ஒரு அதாவது பெரிய பொய். பொதுவாக சொல்லப்போனால் தமிழ் பேசும் மக்களுக்கு, உதாரணமாக தமிழர்களுக்கு இல்லாவிட்டால் சிங்களவர்களுக்கு இந்த கட்சியை, தமிழர்களுக்கு முஸ்லிம்களுக்கு இந்த கட்சியை கொண்டு செல்வதற்கு இந்த மக்கள் அதாவது ஆட்சியாளர்கள் விரும்பவில்லை. அந்த மக்களிடத்தில் இந்த கட்சி சென்று சேர்வதை விரும்பவில்லை. அதாவது இந்த கட்சி வளர்ச்சியை விரும்பவில்லை. அவர்கள் எப்போதுமே ஒரு புதிய கட்சி ஒன்று வரும் பொழுது அநேகமாக இந்த செயற்பாடு, அதாவது நல்ல கட்சி ஒன்று வரும் பொழுது, இந்த மக்களுக்காக செயற்பட வேண்டும் என்ற ஒரு கட்சி வரும் பொழுது அங்கே இருக்கும் இருந்த கட்சிகள், ஏற்கனவே இருந்த கட்சியில் உங்களுக்கு தெரியும், இந்த நாட்டில் வளமையாக சுயநல போக்காகத்தான் இருந்திருக்கிறார்கள். மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று கட்சிகள் இலங்கையில் ஆட்சி செய்ததாக உங்களுக்கு தெரியும். அதன் செயற்பாடுகள் இந்த மக்களுக்கு எவ்வளவு தூரம் நட்டத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன என்பதை, அதாவது கடந்த பல வருடங்களாக இந்த நாட்டில் பொருளாதார சீர்குலைவு ஏன் ஏற்பட்டது என்று தேடி பார்த்தால் நிச்சயமாக இவ்விதமான ஒரு மோசமான ஆட்சியாளர்களின் காரணமாகத்தான் இந்த செயற்பாடுகள். நாம் இன்று கடனாளியாக இருப்பதற்கு முக்கிய காரணம் அதுதான். ஆகவே அந்த கடனாளியின் இந்த கடன் வாங்கும் தன்மை எதிர்காலத்தில் பெரும் நாட்டுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்தும், பெரும் அழிவை ஏற்படுத்தும் என்பதை தோழர் ரோகண விஜயவீர அன்றே உணர்ந்தார். அதை மக்களுக்கு எடுத்துக் கூறுவதற்காக பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டார். மேடைகளில் அவற்றை எடுத்துக் கூறினார். மக்கள் அதை கேட்டதாக தெரியவில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த கட்சிகள் வளர்ந்தனே தவிர மக்கள் விடுதலை முன்னணியை வளர்க்க விடவில்லை. இவர்கள் பொய் கூறி, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள், இவர்கள் நக்சலைட்டுகள், இவர்கள் சேகுவரா கூட்டத்தினர், இப்படியெல்லாம் அவர்களை பயங்கரவாதிகள், இவர்கள் ஒரு கிளர்ச்சிவாதிகள் என்ற பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகளை மக்களிடத்திலே தெரிவித்தார்கள். மக்கள், அரசாங்கம், அந்த காலத்தில் ஊடகங்கள் குறைவு, இப்போது போன்ற ஊடகங்கள் எந்த விதமான ஊடகங்களும் கிடையாது. அரச வானொலியும் அரச தொலைக்காட்சியும் இல்லாத காலம். அரச வானொலி, அரச பத்திரிகை மாத்திரம். இந்த பத்திரிகை செய்திகளும் இவர்களை சாடித்தான் எழுதப்பட்டன. வானொலியிலும் அரசாங்கத்தால் மக்களுக்கு சொல்லப்பட்ட விடயங்கள், இப்படி ஒரு குழு பயங்கரவாத குழுவாக உருவாகிறது, இப்படி ஒரு குழு இந்த நாட்டில் கிளர்ச்சிவாத குழுவாக உருவாகிறது என்றவுடன் இந்த மக்களுக்கு அந்த உண்மையாக அவற்றை அறிந்து கொள்ளக்கூடிய, அவற்றை பகிர்ந்து அறிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கவில்லை.